அதிமுக இருந்தாதான் பலம்னு சொன்னீங்க. அப்படி சொன்னவரே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. ஒன்னா இல்லைன்ற தெரிஞ்சு போச்சு, ஒன்னாங்க தெரிஞ்சு போச்சு. அதனால பலம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. கூட்டணியில் இருக்கிறோம். நீங்க சொன்னீங்க, அதனால கேட்கிறேன். உறுதியா சொல்றேன், நாங்க கூட்டணியில் இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், டிடி சாரை போய் பார்க்கணுமா பேசணுமா நான் ரெடி, தயார். அண்ணன் ஓபிஎஸ் போய் பார்க்கணுமா நான் தயார். என்னுடைய நோக்கம் எல்லாம் திமுக வெகுஜன விரோதியாக இருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது. நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனை மீடியாவில் இவ்வளவு இருந்துச்சு சார். ஆனா எல்லா மீடியாவும் எங்களை நோக்கியே வந்துட்டு இருக்கு. எங்களை தான் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. சார், திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கட்சி சார். அவர் ஏன் அவருக்கு முன்னாடி போக வேண்டிய அவசியம்? யார் சார் சொன்னா அன்னைக்கு? இப்ப செங்கோட்டையனோட நீக்கத்தை எப்படி பாக்குறீங்க? ஒன்னா சேரணும்னு சொன்னவரே தூக்கிட்டாரு, நீங்களும் ஒன்னா சேரணும் தான் சொன்னீங்க, அவரே தூக்கிட்டாங்க. அப்ப உங்களோட கருத்து இதெல்லாம் என்ன ஆனது? உங்களுடைய கருத்து உங்களை இண்டிபெண்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லத்தான் முடியும். உங்க குடும்பத்துல ஏன் செய்யணும்னு உங்களை நான் தட்டி கேட்க முடியாது, நான் கம்பல் பண்ண முடியாது. பலம் இல்லாம போகுதுல சார்? பலம் வரும் சார். 7 மாசம் இருக்கு, பலம் வரும். நல்ல நாட்டுக்கு வளம் வரும், நல்ல ஆட்சியும் வரும். திருமாவளவன் கூட என்ன சொல்றாருன்னா, அந்த செங்கோட்டையின் பின்னாடி பாஜக தலைமை தான் இயக்குறாங்க. நான் சொல்லிடுறேன், இது பிரச்சனை அப்படி கிளப்பி விட்டே இருக்காங்க. உறுதியா சொல்றேன், யாருடைய பின்னாடியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி உறுதியா கிடையாது. உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இனிமேல் இந்த கேள்வியை திருப்பி நீங்க எங்கேயுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப உங்க 10 பேர் முக்கிய நிர்வாகிகளை டெல்லி கூப்பிட்டுருந்தாங்க, அண்ணாமலை கலந்துக்கல அப்படின்னு பேசினாங்க. அதுக்கு அவர் ஒரு அதிருப்தியில இருக்கிறதா காரணம். விரைவில் அவர் தனி கட்சி எல்லாம் எழுதுறாங்க. சரி, அவங்களே திரு அண்ணாமலை அவர்களே என்ன பேட்டி கொடுத்தாங்க? அண்ணாமலை என்ன சொன்னாங்க? தலைவரா இருக்கும்போது தொண்டர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல, இப்ப தொண்டர்கள் நிறைய நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, அதனால நான் போக முடியல அப்படின்னு நான் டெல்லிக்கு சொன்னேன்னு சொன்னாரு. ஒரு முக்கிய தலைவர் கூப்பிடும் போது போகாம இருக்க சரியான முறை தானே சார்? நானே போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தலைவர் அப்படிங்கிறதுனால நான் போக முடியாது. இல்லைன்னா நானே போயிருக்க முடிய வாய்ப்புகள் கிடைக்காது. எனக்கு தொகுதியில் நிறைய கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு போக முடியும். என் தொகுதியில நிறைய கேட்காங்க, இப்போ நீ இந்த மாதிரி வரல அப்படின்னு கேட்க. இந்த மாதிரி சில வாய்ப்புகள் குடும்பத்தோட நிகழ்வுகள் இருக்கும்போது போயிருக்கேன். வேற நான் போலாமா சாப்பிட? எந்த பொறுத்தப்பட்டீங்க எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டும். அதாவது இந்த காலத்துல எல்லாம் யாருக்கும் எதையும் கேட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டே இருக்கு செய்தி. உங்களுக்கு மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இப்போ இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் கீழே போட்டுட்டே இருக்காங்க. இப்ப நான் எனக்கு போட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட வரீங்களா? நீங்க எத்தனை தடவை திருப்பி கேட்டாலும், இன்னும் 100 தடவை கேட்டாலும் நயனார் நாயனார் அப்படி பதில். எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டும். நீங்க உள்பட, அதாவது இந்த பத்திரிகை, மீடியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட், பிரசிடென்ட் ஆஃப் நம்ம பிரைம் மினிஸ்டர் செகண்ட். ஆனா 3வது அதிகாரம் யாருக்கு சார்? கடைசியா இந்த நாட்டில் நல்லது நடக்க வேணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு பேராவுடைய முனையில தான் அதை நீங்க சரியான முறையில், நியாயமான முறையில் நீங்க பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். இந்த பிரச்சனையினால விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. குறிப்பா டிடிவி என்ன சொல்றாருன்னா, விஜயகாந்த் போல விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த தேர்தல். அந்த தாக்கம் இவருக்கு எதிராகவும் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கேள்வி போயிட்டாரு. ஒவ்வொருடைய உணர்வும் எண்ணங்களும் என்னுடைய எண்ணம் இல்ல. நான் என்ன சொல்லணும்னா, பாருங்க, எம்ஜிஆருடைய உணர்வுகள், இந்த தேச சிந்தனை இதெல்லாம் இருக்கிற நாட்டு, அவ்வளவுதான். அதை நீங்களும் பயன்படுத்துங்க, நானும் பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.